வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் தற்சமயம் தமிழக அரசு ஒரு மாபெரும் அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன அறிவிப்புகள் யார் யாருக்கு வர இருக்கு, என்னென்ன முக்கியமான தகவல்கள் கொடுக்கிருக்காங்க. தீபாவளி தினத்தன்று, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்கள், அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் பரிசு தொகை வழங்க இருக்காங்க. தீபாவளி பரிசாக வழங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஒரு அப்டேட்டை, சூப்பரான அப்டேட்டை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இதை அமல்படுத்தியும் இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க நம்ம சேனலில் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரொக்க பணமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்ட்டு தான் நினைக்கணும். மக்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ முதல் முறையாக தீபாவளிக்கு மக்களுக்கு இந்த அறிவிப்பை தமிழகத்தில் கொடுக்க இருக்காங்க. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகை இத்தனை பொருட்கள் அறிவிப்பு சூப்பர் அப்படின்ற மாதிரி தீபாவளி கிஃப்ட் பேக் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி திமுகவில் பார்த்தீங்கன்னா கரூர் கூட்டத்தில் கிஃப்ட் பேக் ரெடி பண்ண மாதிரி தீபாவளிக்கு தமிழக அரசுக்கு சார்பாக மக்கள் அனைவருக்குமே ஒரு கிஃப்ட் பேக் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 5 பொருட்கள் அடங்கிய தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்குவதாக தகவல் வந்திருக்கு. அந்த பரிசு தொகுப்புடைய 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்த போகிறதாக தகவல் வந்திருக்குங்க. இது தொடர்பான விவரங்களை இந்த செய்தியில் பார்க்கலாம். இந்தியாவின் முதன்மை பண்டிகைகளில் ஒன்றாக உள்ளது தீபாவளி. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட முழுவதும் 20ஆம் தேதி முதல் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு ஏதுவாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி மாநில அரசும் இதை அறிவிச்சிருக்குங்க. ஸோ இது புதுச்சேரி அரசு கூட இதை செயல்முறையில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீபாவளி தொகுப்பில் மொத்தம் 5 பொருட்கள் இருக்கும். அதாவது 2 கிலோ சர்க்கரை, 2 லிட்டர் சமையல் எண்ணெய், 1 லிட்டர், 1 கிலோ பருப்பு, கடலை பருப்பு, 500 கிராம் ரவை, 500 கிராம் மைதா ஆகிய பொருட்கள் இந்த தொகுப்பில் இருக்கும். அது மட்டுமே இல்லாது தமிழக மக்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. இந்த 5000 ரூபாய் வரவு வைக்கிறதுக்கு உண்டான டோக்கன்ஸ் அனைத்துமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டோக்கன் அனைத்துமே முடிக்கப்பட்ட நிலையில் விரைவில் உங்களுக்கு 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ தீபாவளி போனஸாக இப்போ இது கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அஃபிஷியலான ஒரு தகவலை கொடுக்குறாங்க. ஸோ இதில் உண்மை யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய NPHH, PYOY இந்த மாதிரி வகை இருக்கக்கூடிய 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உடனடியாக இது கிடைக்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவர்களுக்கு மட்டுமே இந்த அமௌண்ட் கிடைக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே ஆகிய மாநிலங்கள், புதுவை மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கப்படும் அந்த மாநில அரசு கூறியிருக்காங்க. இதனால் புதுவை மக்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க, தமிழக மக்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு தமிழகத்தில் தீபாவளிக்கு ஒரு பரிசு தொகை ரெடியாக இருக்குது. இதை வாங்க பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு மையம் இல்லைனா ரேஷன் கடையில் வீடு வீடாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வீடு வீடாக ரேஷன் அட்டைக்கு உண்டான டோக்கன் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டோக்கனை பயன்படுத்தி 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கவலையே பட வேண்டாம். ஸோ ரேஷன் அட்டையில் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுங்க. மேலும் இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் தற்சமயம்
தமிழக அரசு ஒரு மாபெரும் அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன அறிவிப்புகள் யார் யாருக்கு வர இருக்கு, என்னென்ன முக்கியமான தகவல்கள் கொடுக்கிருக்காங்க. தீபாவளி தினத்தன்று, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்கள், அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் பரிசு தொகை வழங்க இருக்காங்க. தீபாவளி பரிசாக வழங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஒரு அப்டேட்டை, சூப்பரான அப்டேட்டை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இதை அமல்படுத்தியும் இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க நம்ம சேனலில் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரொக்க பணமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்ட்டு தான் நினைக்கணும். மக்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ முதல் முறையாக தீபாவளிக்கு மக்களுக்கு இந்த அறிவிப்பை தமிழகத்தில் கொடுக்க இருக்காங்க. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகை இத்தனை பொருட்கள் அறிவிப்பு சூப்பர் அப்படின்ற மாதிரி தீபாவளி கிஃப்ட் பேக் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி திமுகவில் பார்த்தீங்கன்னா கரூர் கூட்டத்தில் கிஃப்ட் பேக் ரெடி பண்ண மாதிரி தீபாவளிக்கு தமிழக அரசுக்கு சார்பாக மக்கள் அனைவருக்குமே ஒரு கிஃப்ட் பேக் ரெடி ஆகிட்டுருக்கு. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 5 பொருட்கள் அடங்கிய தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்க உள்ளதாக தகவல் வந்திருக்கு. அந்த பரிசு தொகுப்புடைய 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்த போகிறதாக தகவல் வந்திருக்குங்க. இது தொடர்பான விவரங்களை இந்த செய்தியில் பார்க்கலாம். இந்தியாவின் முதன்மை பண்டிகைகளில் ஒன்றாக உள்ளது தீபாவளி. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட முழுவதும் 20ஆம் தேதி முதல் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு ஏதுவாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி மாநில அரசும் இதை அறிவிச்சிருக்குங்க. ஸோ இது புதுச்சேரி அரசு கூட இதை செயல்முறையில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீபாவளி தொகுப்பில் மொத்தம் 5 பொருட்கள் இருக்கும். அதாவது 2 கிலோ சர்க்கரை, 2 லிட்டர் சமையல் எண்ணெய், 1 லிட்டர், 1 கிலோ பருப்பு, கடலை பருப்பு, 500 கிராம் ரவை, 500 கிராம் மைதா ஆகிய பொருட்கள் இந்த தொகுப்பில் இருக்கும். அது மட்டுமே இல்லாது தமிழக மக்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. இந்த 5000 ரூபாய் வரவு வைக்கிறதுக்கு உண்டான டோக்கன்ஸ் அனைத்துமே ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டோக்கன் அனைத்துமே முடிக்கப்பட்ட நிலையில் விரைவில் உங்களுக்கு 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ தீபாவளி போனஸாக இப்போ இது கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அஃபிஷியலான ஒரு தகவலை கொடுக்குறாங்க. ஸோ இதில் உண்மை யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய NPHH, PYOY இந்த மாதிரி வகை இருக்கக்கூடிய 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உடனடியாக இது கிடைக்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவர்களுக்கு மட்டுமே இந்த அமௌண்ட் கிடைக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே ஆகிய மாநிலங்கள், புதுவை மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கப்படும் அந்த மாநில அரசு கூறியிருக்காங்க. இதனால் புதுவை மக்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க, தமிழக மக்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு தமிழகத்தில் தீபாவளிக்கு ஒரு பரிசு தொகை ரெடியாக இருக்குது. இதை வாங்க பார்த்திங்கன்னா எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு மையம் இல்லைனா ரேஷன் கடையில் வீடு வீடாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வீடு வீடாக ரேஷன் அட்டைக்கு உண்டான டோக்கன்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டோக்கனை பயன்படுத்தி 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கவலையே பட வேண்டாம். ஸோ ரேஷன் அட்டையில் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுங்க. மேலும் இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.